இலங்கை வானொலி வர்த்தக சேவை நேரம் 4 மணி. புரியாத புதிர்கள் பல. அந்த புதிர்கள் அனைத்தும் புரிந்துவிட்டால் மனித வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். புரியாத புதிர்களின் ஒரு கோர்வையாக வெளிவந்து பல நெஞ்சங்களில் பதிந்த ஒரு கதை. ஆசையின் அடிமை. தஞ்சாவூரில் நடந்த ஒரு ஞானப் பயணம். வணக்கம், நான் உங்கள் மோகன். இன்று உங்களுக்கு ஒரு தனித்தன்மையான கதையை சொல்லப் போறேன். இது ஒரு அரேபிய நாட்டில் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல கலையும் பண்பாடும் கலந்த தஞ்சாவூரில் நடந்த ஒரு சித்தன் வாழ்க்கையைக் கொண்டு உருவாக்கப்பட்ட கதை. தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற ஒரு பழமையான அக்ககாரத்துல ஒரு புகழ்பெற்ற சித்தர் வாழ்ந்தார். எல்லாராலும் மதிக்கப்படுற சாமர்த்தியமும் ஞானமும் கொண்டவர். இவர் கிட்ட 100 பேர் வரைக்கும் சீடர்கள் தினமும் வந்து கற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சித்தர் எல்லா சீடர்களையும் அழைத்து சொன்னார், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா ஞானத்தையும் சொல்லிட்டேன். இப்போ உண்மையான பாடத்தை நேரில் அனுபவிக்க நேரம் வந்திருக்குது. அதுக்காக ஒரு பெரிய பயணத்துக்கு தயாராகணும். ஆனா இது சாதாரண பயணம் இல்ல, இது சோதனைகள் நிறைந்தது. யாரெல்லாம் இதுக்கு மனதளவில் தயாரா இருக்கீங்களோ அவங்க மட்டும் என்னுடன் வரலாம். சிலர் அப்படியே பின்னாடி நின்று விட்டார்கள். ஆனால் 15 பேர் தைரியமா முன்னே வந்து நின்றாங்க. சித்தர் அதுக்கு மேல சொல்லுறார், இந்த பயணத்துல நான் என் கைகளை மேல தூக்கினா நீங்க என் குருவுக்காக என் உயிரை தியாகம் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லணும். இந்த சபதம் இல்லாம என் பயணத்துல நீங்கள் வர முடியாது. இது கேட்டதும் கூட இருந்த சீடர்களும் பயந்தாங்க. இவர் உயிரோட விளையாடுறாரா? இந்த பயணம் ஒரு அபாயமா இருக்கும் போல இருக்கு என்று யாரும் முன்வரவில்லை. எல்லாரும் ஓரமா நின்று விட்டாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும், பெயர் சதீஷ், அசையாம நின்றான். சித்தர் அவரை அழைத்து பயணத்தைத் தொடங்கினார். பயணம் தஞ்சாவூர் நடுவிலிருந்து தொடர்ந்து தெற்கே பழமையான பெருவளத்தூர் கோவிலுக்குப் பக்கத்துல அடைந்ததும் சித்தர் ஓர் ஆலமரத்துக்கடியில் உட்கார்ந்தார். சதீஷ் மட்டும் அந்தக் கோவிலுக்கு அருகிலிருக்கும் ஒரு மரத்தின் கீழ் தூங்கச் சென்றார். அப்போ அந்த ஊருக்கு புதிதாக வந்திருந்த மன்னர் ஆட்சியில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார். அந்நியர்கள், குறிப்பாக இரவு நேரத்தில் நுழைவது தடை. காவலர்கள் சித்தரை சந்தேகத்துக்கு உள்ளாக்கி கைது செய்றாங்க. அடுத்த நாள் காலை சதீஷ் திரும்பி வரும்போது சித்தர் கைது செய்யப்பட்டதை தெரிந்து அவரைத் தேடிக்கொண்டு சென்றான். இந்த ஊரில் ஒரே ஒரு பெரிய தண்டனை, தூக்குத் தண்டனை. மக்கள் கூட்டம் பஞ்சாயத்து மண்டபம் வாசலிலே கூடுது. ஒருத்தர் கூப்பிடுறார், அரசனுக்கு எதிராகச் செயல்பட்டவருக்கே இது உரிய தண்டனை. ஆனால் சித்தர் அதே நேரத்தில் கேட்டுக்கொள்கிறார், என்னை இந்த ஆலமரத்துக்கு அடியில தூக்கிலிடுங்கள். அந்த இடம் எனக்கானது. அந்த மரம் தஞ்சாவூர் ஆலமரக் கோவிலின் பின்புறம் பல 1000 ஆண்டுகள் பழமையானது. மகான்கள், சித்தர்கள் தவமிருந்த இடம். சித்தர் அந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லப்படும் போது தன் கைகளை மேல தூக்குகிறார். சதீஷ் ஓடி வந்து, என் குருவுக்காக என் உயிரை தியாகம் செய்ய தயாரா இருக்கேன். இருவரும் தங்களை ஒரு மாதிரியாக முன்வைக்க எல்லாருக்கும் குழப்பம். மன்னருக்கு இது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இவங்க ஏன் உயிர் தியாகத்துக்கெல்லாம் ரெடி? இதுல என்ன ரகசியம் இருக்குது? அப்பதான் சித்தர் சொல்றார், இது சாதாரண இடம் இல்ல. இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு காலத்தில் ஸ்ரீ வீரராகவ சித்தர் தவமிருந்தார். 300 வருடங்களுக்கு ஒருமுறை நவகிரகங்கள் ஒரே கோட்டில் வரும்போது அந்த இடத்தில் யாராவது உயிர் துறந்தா அவங்க சிரஞ்சீவியா உயிருடன் பிறந்து வருவாங்க. மன்னரும் கூட ஆசையால் கவரப்பட்டு அவ்விதம் செயல்படுகிறார். தன்னைச் சார்ந்த சில முக்கிய அதிகாரிகளும் அவரை பின்பற்றுகின்றனர். ஆனால் யாரும் திரும்பி வரவே இல்ல. சித்தர் சொன்னது பொய். ஏன் சொன்னார்? அவரை சந்தேகித்து பிடித்து தூக்கிலிட வந்தவங்க அவர்களே ஆசையின் அடிமையா மாறி அழிந்து போனாங்க. பாடம் என்ன? ஒருவர் ஒரு பேராசையை தூண்டினா அவரை எளிதா ஏமாற்ற முடியும். 5000 போட்டா 50000 வரும். நாளைக்குள் லாபம் இரட்டிப்பு. இப்படி ஆசை மட்டும்தான் வியாபாரம் ஆகும். ஆசை தப்பு இல்ல, ஆனா
அது உணர்ந்து அடைவது தவிர சீக்கிரம் அடைவது இருந்தா அப்பதான் தப்பு. இந்த கதையில நீங்க யாரைக் காண்றீங்க? சித்தரா? சதீஷ? மன்னரா? உங்க அனுபவத்தை யாராவது உங்க ஆசையை தூண்டி ஏமாத்திருந்தா அதையும் கமெண்ட்ல பகிருங்க. இதேபோல் ஒரு அறிவுப் பயணத்தில் நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அந்தி மந்தாரை கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து இதே அலைவரிசையில் நமது TC7 நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர் நான் உங்கள் மோகன். நன்றி.